ரெண்டு மூணு தாத்தாமார்கள்ல மிகவும் ஃபேமஸ் ஆனவர் யாருன்னா ஆபிரகாம் தாத்தா, மோசே தாத்தா, நோவா தாத்தா. இவங்க எல்லா பேருமே அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி தாத்தா என்று அன்போடு அவர்களுடைய குடும்ப உறவுகளிலும் சரி, குடும்ப உற்றார்கள் உறவினர்களிலும் சரி நிறைவாக அழைக்கப்படக்கூடியவர்கள். இதை தாண்டி ஒரு தாத்தா மிகப்பெரிய லெவல்ல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார் என்று சொன்னால் அந்த தாத்தாவினுடைய பெயர் ஏலி. அவர் குருவானவர் என்பதை விட இந்த மூன்று தாத்தாக்கு ஈக்குவலா இந்த தாத்தா வாழ்ந்து வளம் வந்திருக்கிறார் என்பதுதான் முற்றிலும் உண்மை. என்ன மிகப்பெரிய விஷயம்னா ஆபிரகாம், மோசே, நோவா இவங்களை பத்தி நிறைய அதிகாரங்கள் பைபிள்ல இருக்குது. அதனால நம்ம அந்த தாத்தாக்களை பத்தி நம்ம ரொம்ப தெளிவா பேசுறோம். ஆனா இந்த ஏலி தாத்தா 1 சாமுவேல் புத்தகத்தினுடைய அந்த பகுதியில வரக்கூடியவர் மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாக திருவிவிலியத்தில் இல்லாவிட்டாலும் அவருக்கென்று ஒரு சில கடமைகளும் பொறுப்புகளும் இருந்தது. அவர் ஒரு குரு. உடன்படிக்கை பேழைக்கு அருகில தான் உட்கார்ந்து இருப்பார். உடன்படிக்கை பேழைனா என்னன்னு புரியும் நினைக்கிறேன். ஆமா தானே? இப்போ புதிய ஏற்பாட்டுல எப்படி நற்கருணை பேழையை நாம் பேழை என்று அழைத்து அதற்குள் கடவுள் இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோமோ, ஒரு எளிமையான விசுவாசம் என்னன்னா அந்த காலத்துல உடன்படிக்கை பேழை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கடவுள் இருக்கிறார் என்பதை நம்பினாங்க. அது எங்கெல்லாம் டிராவல் பண்ணிச்சோ அங்கெல்லாம் கடவுள் நம்ம கூட டிராவல் பண்றாருன்றத அவன் விரும்பினான். மோசேவா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், அல்லது அதற்கு பின்னாடி வரக்கூடிய இதா இருக்கட்டும், பெரிய பெரிய ஆட்களா இருக்கட்டும், உடன்படிக்கை பேழையை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை வச்சிருந்தாங்க. இது எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் நம்பிக்கை இருக்கும். இது எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி இருக்கும். இது எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் வெற்றி இருக்கும். இது எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் கஷ்டம் இருக்காது. இது எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் நோயும் நொடியும் நம்மை தீண்டவும் செய்யாது. அது நம்முடைய பக்கமும் வராது. நம்ம இப்ப நம்புற நம்பிக்கை இல்லை, அவன் வேற மாதிரி நம்பி வச்சிருந்தான். இந்த ஏலி தாத்தாவுக்கு என்ன தெரியுமா வேலை? இந்த உடன்படிக்கை பேழையை தினமும் சுத்தப்படுத்துறது தான் வேலை. அதுல அழுக்கு வந்துடக்கூடாது, ஒட்டடை படிஞ்சிடக்கூடாது. ஏன் கடவுள் ஏன் வீட்டுல, ஏன் கோயில்ல, ஏன் பக்கத்துல என்னோட விளையாண்டுகிட்டு இருக்கிறாருன்றத நம்பினாரு அந்த மனுஷன் வயசான காலத்துல கூட. என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரியுமா? இவர் வயது ஆக ஆக பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா யார் மீது கடவுள் அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்வாரோ அவர்களை முதலில் குருடர்கள் மாற்றுவார். அது பழைய ஏற்பாட்டுல இல்ல, பவுலடியார் முடிய அதுதான் உண்மை. கண்ணுல ஒரு பிரச்சனையா, கடவுள் உன்னை அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்கிறார். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. நான் இதை சும்மா சாதாரணமா சொல்லல. ஒவ்வொரு அழைக்கப்பட்ட மனிதனும் பழைய ஏற்பாட்டுல ஏதாவது ஒரு வகையில் உடல் உள்ள சுகத்தோடு நலமாக இருந்தார் என்றால் அதற்கு காரணம் கடவுள். ஒருவேளை குறைகளை கொடுத்து சோதனைகளை கொடுத்து அவர்களை வெல்ல வைக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு காரணமும் கடவுள். எதுக்காண்டி இதை சொல்றேன்னா, ஏலி தாத்தாவினுடைய வாழ்க்கை முதல் பகுதியில வேற மாதிரி இருந்தது. 2வது பகுதியில அவருடைய கண்ணு குருடு. அவரு உடன்படிக்கை பேழைய கிளீன் பண்ண முடியலேன்னு ஒரு வருத்தம் அவருக்கு. கோயிலுக்கு வெளியில உட்காந்துருப்பாராம், கிளீன் பண்றதுக்கு யாராவது அசிஸ்டண்ட தேடுவாப்லையா. அப்படி அசிஸ்டண்ட தேடி வந்தவன் தான் யாரு தெரியுமா? யாரு? சாமுவேல். நீ உடன்படிக்கை பேழைக்கு கீழே படுத்துக்கோ, நான் வெளியில உட்காந்துக்கிறேன், என் பணி முடிஞ்சது, உன்னை இனிமேல் கைட் பண்ணி கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான் என்னுடைய பணி அப்படின்றத அந்த மனுஷன் நம்பினான். அவ்வளவு குருடா இருந்தாலும் உடன்படிக்கை பேழையை விட்டு ஒரு 100 மீட்டர் தன்னதுக்கு அப்புறம் இறையிலார்கள் தெளிவா எழுதி வைக்கிறாங்க, உடன்படிக்கை பேழையும் அவரும் ஒன்றான். ஒரு 100-150 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருப்பாராம். வேகமாக ஓடி பேழைக்கு என்னாச்சு, லைட் எரியுதா, விளக்கு எரியுதா, மண்ணெண்ண ஊத்தணுமா, சாமுவேல் ஊத்துறா, வைடா, அப்படியா இப்படியா. கடவுளை எப்பயுமே லைவ்லயே வச்சிருந்த ஒரே ஒரு தாத்தா யார் தெரியுமா? ஏலி தாத்தா மட்டும்தான். மீண்டும் ஒரு முறை ஏலி தாத்தாவுக்கு கைகளை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டர். ஒரு நாள் கடவுள் சாமுவேல்னு கூப்பிட்டாராம். அதுலயும் ஒரு தியாலஜி ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா?
எங்கெல்லாம் கடவுள் 2 முறை அழைக்கிறாரோ அங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்வார். எங்களுடைய ப்ரொஃபசர் ஸ்டான்லி குமார் சொல்லி கொடுத்தது. எங்கெல்லாம் கடவுள் 2 முறை ஒருத்தவங்களை கூப்பிட, ஆபிரகாம் ஆபிரகாம் அப்படின்னா நீ என்னுடையவன் அர்த்தம். இப்ப நம்ம எல்லாம் ஏன் தெரியுமா கடவுளுடையவனா இல்லாம இருக்கிறோம்? நம்ம எல்லாம் ஒரு டைம் தான் கூப்பிட்டுருப்பாரு. ராபினே, லியோ, ஜோசப் ராஜ், சவத்தியம்மா, அந்தோனிசாமி எல்லாத்தையும். ஒருவேளை இன்னைக்கு நைட்டு 2 தடவை கூப்பிட்டாருன்னு வைங்க, நம்மளை எவனும் வாழ்க்கையில அசைச்சிக்கிறவே முடியாதுங்க. சீரியஸ். ஆபிரகாம் ஆபிரகாம், மோசே மோசே, நோவா நோவா, சாமுவேல் சாமுவேல். இவன் கூப்பிட்ட உடனே வேகமா குடுன்னு ஓடி போய் யாரு மிகப்பெரிய ஹீரோவோ அவர்கிட்ட கேக்குறாப்ல, தாத்தா என்ன நீங்க கூப்பிட்டீங்களா? இல்லடா நான் கூப்பிடல, போய் படுத்துக்கோ போ. 2வது தடவை சாமுவேல் சாமுவேல், தாத்தா திருப்பி கூப்பிட்டீங்களா தாத்தா? நான் ஏதாவது மண்ணெண்ண ஊத்தி உடன்படிக்கை பிள்ளையை சுத்தப்படுத்தணுமா தாத்தா? உங்களுக்கு ஏதாவது மனசுக்குள்ள தோணுதா தாத்தா? சொல்லுங்க தாத்தா. நான் கூப்பிடல, போய் படுத்துக்கோ. 3வது தடவை சாமுவேல்னு கூப்பிட்டோன்னே நம்மால நான் கூப்பிடலன்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவன் பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் அவனை நிறுத்துறாப்ல, இங்க வா, உனக்கு 3 தடவை கேட்டுச்சோ, எத்தனை தடவை பேர் சொன்னாப்ல? 6 தாத்தா, சாமுவேல் 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 சாமுவேல். அப்பதான் நம்மால யோசிக்கிறாரு, யாரெல்லாம் கடவுள் 2 தடவை கூப்பிடுறாரோ அவங்க எல்லா பத்தியும் கடவுள்ல ஆக்கிரமிப்பு செய்வாரு. இந்த பையனை கூப்பிட்டது நாம அல்ல, கடவுள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஏலி தாத்தா என்ன தெரியுமா பண்ணுவாராம், சாமுவேல்கிட்ட சொல்லுவாராம், இனிமேல அந்த வாய்ஸ் இன்னொரு தடவை உனக்கு வந்துச்சுன்னு வையேன், சொல்றா இத, ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆளு பேசலைன்னா என்னன்னு கேட்கறான்னு சொல்லுவான். அவ்வளவு ஒரு ஒரு மிகப்பெரிய விசுவாசம் உள்ள மனிதன். யார் மேல தெரியுமா? சாமுவேல் மேல இல்ல, கும்பிடுற கடவுள் மேல. இன்னைக்கு அந்த விசுவாசம்லாம் நம்ம கிட்ட இல்ல பிரியமான. 10ஆம் வகுப்புல ஃபெயில் ஆனா 10 வாரம் பூசைக்கு வர மாட்டேங்கிற. கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தா கடவுளை திட்டுற. வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒயின் ஷாப்புக்கு தான் போறையே தவிர என்னைக்காச்சும் உடன்படிக்கை பேலை பக்கத்துல ஏலி மாதிரி வந்து உக்காந்துருக்க. ஒரு 4 பேரை சத்தம் போடுற, 4 பேரை திட்டுற, 4 பேரை அடிக்கிற குடும்பமாயா வாழ்றீங்க? சாமி, எனக்கெல்லாம் அப்படியே யோசித்து பாக்குறப்ப ஏன்டா நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி இப்படி சீரழியறீங்கன்னு தோணும். சும்மா கை தூங்க போமா, கல்யாணம் பண்ணி நாங்க எல்லாம் சீரழியறோம்னு சொல்றவங்களாம் கை தூங்க. உண்மைதான். ஒரு அம்மா ஓப்பனா உண்மையை சொல்லி தூக்குது பார்த்தீங்களா, அந்த அம்மாவுக்கு ஜோக்க ஒரு தடவை கைகளை கட்டி சொல்லுங்க. இல்ல என்னன்னா தாய் போதும், அந்த அம்மாவுக்கு இவ்வளவு பாராட்டா என்னடா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏலி அப்படி சொன்ன உடனே ஒரு விஷயம் ரொம்ப ஷார்ப்பா வச்சிருப்பாப்ல அந்த ஏலி தாத்தா. என்னன்னா, சாமுவேலை வந்து கூப்பிட்டு இப்படிதான் பேசுறா, வைடா பாத்துக்கொண்டா அப்படின்னு வந்து சொல்லி சாமுவேலை தூக்கி விட்டதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கண் பார்வை மங்குமா, கூட கொஞ்சம் கடவுள் லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. கண்ணுக்கும் கடவுளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது பிரியமா. அதனாலதான் சொல்லுவாங்க, கண்ணுல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு வந்து சொன்னா ஞான பிரகாசி அம்மாள், அதுக்கு இன்னொரு பேர் என்ன, கண்ணம்மா. கண்ணம்மாள் மன்னார்புரம் பக்கத்துல கண்ணம்மாளுக்குன்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க உள்ள பாரிஸ் பிரிஸ்டர் நேற்று பேசுறப்ப சொல்றாரு, என்னன்னு தெரியல ராபி, இந்த வருஷம் கண் சம்பந்தமான விஷயங்களுக்கு அரவிந்தோ அகர்வாலோ ஐ ஃபவுண்டேஷனோ போகாம கண்ணம்மாளை பார்க்க ஓடோடி வர்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாப்புல. நான் எதுக்காண்டி தெரியுமா அந்த கான்செப்ட் எடுத்தேன்? நேற்று அந்த மனுஷன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இதுதான் தோணுச்சு. எனக்கு ரொம்ப வயசானதுன்னு ஏலி தாத்தாக்கு பயங்கரமா குருடாயிருமா. இப்ப ஏலி தாத்தா எங்க தெரியுமா போயிருவாராம், வேற வழியே இல்லாம சாமுவேலை வளர்த்து விட்டு இவரு போய் வீட்டுல போய் திருநெல்ல வந்து உட்காந்துக்கிடுவாராம். நம்ம பணி இதோட முடிஞ்சது, கடவுள் நம்மளை தூக்க போறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா கடவுள் வேற ஒரு விதமா விளையாண்டாரு. எப்படி தெரியுமா? ஏலிய தூக்கல, உடன்படிக்கை பேழையை பெலிஸ்தியர்களை விட்டு தூக்கிட்டாரு. பாத்துக்கலாம், ஏலிக்கு சத்திய சோதனை கொடுக்கறதுக்காண்டியே உடன்படிக்கை பேழையை தூக்குனாரோ என்னவோ தெரியல. கடவுள் தங்கி இருக்கக்கூடிய அந்த பேழையை பெலிஸ்தியர்கள் தூக்கி கொண்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஏலியை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பம், அந்த ஊரு எல்லாமே நம்ம ஊருக்கு உடன்படிக்கை பேழை வரணும்டான்னு சொல்லி இஸ்ராயல் மக்கள் எல்லா பேரும் பெலிஸ்தியரோட போர்க்களத்துல போராடுறாங்களாம். ஏலி ரிசல்ட்டுக்காண்டி வெயிட்டிங். எப்படி நம்ம நீட் எக்ஸாமுக்கும் டெட் எக்ஸாமுக்கும் டொட் எக்ஸாமுக்கும் நம்ம வெயிட் பண்றோம்ல, ரிசல்ட்டுக்காண்டி வெயிட்டிங். உடன்படிக்கை பேழை யாருக்கிட்ட போதோ, யாருக்கிட்ட இருக்க போதோ, எல்லாம் போர்க்களத்துக்கு போயிட்டான், நான் மட்டும் குருடனா அப்படி திருநெல்ல உட்காந்துருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ தெருவுல ஒரு 2 பேர் தடன்னு ஓடுறாங்க.
அப்பதான் ஏழு யாரு வீட்டு புள்ளடா நீன்னு கேட்டோன்னு அவன் அவங்க அப்பா அம்மா பேரை சொல்ல, ஏலே எங்க இருந்துடா ஓடி வர்றீங்கன்னு இவர் கேட்க, ஓடி வந்தவன் சொல்றான் நாங்க போர்க்களத்துல இருந்து வந்திருக்கோம்னு சொல்லி, போர்க்களத்துல இருந்து வந்திருக்கேன்னா போர்க்களத்துல என்னடா நடக்குதுன்னு கேட்க, போர்க்களத்துல என்னையா நடக்கும், சண்டை தான் ஏன் நடக்கும்னு இவங்க சொல்ல, சண்டைலாம் நடக்கிறது எனக்கு தெரியும்டா, போர்க்களத்துல உடன்படிக்கை பேழைக்காண்டிதான் சண்டை நடக்குதுன்னு எனக்கு தெரியும், இப்போ உடன்படிக்கை பேழை யாரிடம் இருக்கிறது என்று கேட்ட பொழுது ஓடி வந்தவன் சொன்னானா, போர்க்களத்துல சண்டை பயங்கரமா இருந்தது, உங்க மூத்த பையன் ஒப்னியும் ரெண்டாவது பிள்ளை பினகாசும் அந்த போர்க்களத்துல சண்டை போட்டு முதுகுல குத்துப்பட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாப்ல. பையன் செத்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே நம்ம ரியாக்ஷன், ஒருவேளை கார்கில் போருக்கோ காஷ்மீர் போருக்கோ நம்ம போறோம்னு வைங்களேன், நம்ம புள்ள வீட்டுல செத்து போச்சுன்னா என்ன கதறுவோம் இல்ல, என்ன கதறு இந்த பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை சைட் எல்லாம் கதறாங்க. இவர் ஏழி அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்பாரு, என்ன தெரியுமா, ஒப்னியும் பினகாசியை விடு, உடன்படிக்கை பேழை யாரிடம் இருக்கிறது என்று கேட்பார். ஜோரா வருகிற கைகளில் பேசி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுயா. உடன்படிக்கை பேழைக்கு மேல வச்சிருக்கக்கூடிய அன்பும் பாசமும் பையன் நீ வைக்கலையே, ஒப்புனியும் பினகாசி செத்துட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவங்க செத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய கடவுள், என்னுடைய பேழை, என்னுடைய உடன்படிக்கை பேழை எங்க இருக்கிறது என்று கேட்டார். அப்பதான் ஓடி வந்தவன் சொல்றானா, ஐயா எங்களை மன்னிச்சுக்கோங்க, உடன்படிக்கை பேழையையும் பெலிசியர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஏலி தாத்தா என்ன தெரியுமா பண்ணாராம், நேரா அப்படியே பொறுமையா தடவி தடவி கதவுக்கு பின்னாடி போனாராம். ஒரு கதவு திறந்துருந்துச்சான், ஒரு கதவு மூடி இருந்துச்சான். மூடின கதவுக்கு பின்னாடி ஒரு சேர் இருந்ததாம். அந்த சேருக்கு பின்னாடி நின்று சாமுவேல் புத்தகம் ரொம்ப தெளிவா சொல்லுது, மேலிருந்து கீழ் முடிய ஒரு தடவை அந்த சேரை தடவி பார்த்துட்டு சேருக்கு பின்னாடி நின்று தானே கழுத்து முறிந்து இறந்ததாக திருவிழியம் சொல்லி காண்பிக்கிறது. கடவுள் என் கூட இல்லைன்னா, பேழை என் கூட இல்லைன்னா செத்துரும் விட்டுறக்கூடாது. ஏலி நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் இந்த பேழை, இந்த நற்கருணை, இந்த நற்கருணை ஆண்டவர் என்னுடைய லைஃப்ல இல்லைன்னா அத்த பிரீஸ்டா நானும் செத்துறணும், அத்த மக்களை நீங்களும் செத்துறணும். ஆனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, சிம்பிள் ஐடியாலஜி, சிம்பிள் தியாலஜி. நம்ம கூட கடவுள் உசுரோட இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை கைகளை தட்டி. எனக்கு அந்த ஏலி தாத்தா சிம்பிள்யா, ஒண்ணுமே இல்லை. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் எப்படி கம்பேர் பண்றது? நீ ரொம்ப பெரிய லெவல்ல எல்லாம் 4 புத்தகம்லாம் படிக்க வேணாம். பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கை பேழைக்குள்ள என்னென்ன இருந்தது டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 10 கட்டளை போர்டு வேற, ஆரோனின் கோல் வேற, மண்ணா இருந்ததா? மண்ணா எதுல இருந்தது? சும்மா சொல்லுங்க, தைய சட்டியில இருந்ததுன்னு. கடவுள் என்ன வந்து அடிக்கவா போறாரு? பாத்திரத்துல இருந்தது, அப்படிதானே? ஆமா தானே? ஆமா. மண்ணா எப்படி இருந்தது? மண்ணா எப்படி இருந்தது? வெள்ளையா? அப்படிதானம்மா? இத நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. என்ன மண்ணா மேலிருந்து கடவுள் பொழியிறப்போ வெள்ளையா இருந்ததாம். வேற மண்ணாவுக்கு வேற ஏதாவது சிம்பாலிசம் இருக்குதா? மண்ணாவுக்கு வெள்ளையா இருந்ததா? நான் சொல்லட்டா, வெள்ளையா இருந்தது. நாங்க கொடுக்கக்கூடிய நற்கருணை எப்படி இருக்குது, அல்லது வீதியில எடுத்துட்டு போகக்கூடிய நற்கருணை எப்படி இருக்கிறது? வெள்ளையா இருக்குதா? மண்ணாவுக்கு அடுத்து ஒரு டெபினிஷன் பழைய ஏற்பாட்டுல சொல்றாங்க, தட்டையா இருந்ததாம். இந்த நற்கருணை எப்படி இருக்குது? 3வது ரவுண்டா இருந்ததாம். இந்த நற்கருணை எப்படி இருக்குது? தேன் கலந்த பணியார சுவை கொண்டு இருந்ததாம். நாங்க உங்களுக்கு கொடுக்கறப்ப அப்பமும் ரசமும் கொடுக்கறப்ப அந்த சுவை தானே உங்களுக்கு வருது. பழைய ஏற்பாட்டு மண்ணாவும் சரி, புதிய ஏற்பாட்டு நற்கருணையும் சரி, இப்படி நீ ஒப்புமைப்படுத்திக்குவீங்க. சிம்பிள் தியாலஜி. நீ அங்க அவர் கடவுள் உள்ள இருக்காரு, இங்க மாதாவினுடைய வயிற்றுக்குள்ள கடவுள் இருக்கிறாரு, அந்த பேழை இந்த பேழை ஒண்ணு, அது ஓகே, அது ஓகே. அது வந்து ஒரு 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 ஸ்டாண்டர்டான தியாலஜி. இறை நம்முடைய தியாலஜிக்கு வருமே, அங்க ரவுண்டு இங்க ரவுண்டு, அங்க வெண்மை இங்க வெண்மை, அங்க இது என்னது பணியாரம் கலந்த சுவை, இங்க வந்து நாங்க வந்து உங்களுக்கு ரசத்துல முக்கி கொடுத்த அதே சுவை, அங்க வட்டம் இங்க வட்டம், இல்ல அங்க வெண்மை இங்க வெண்மை. முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அதான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கை பேழையை இழந்த ஏலி போல இன்னைக்கு நம்ம நிக்கணும்னு சொல்றேன். ஒருவேளை கடவுள் உங்க கூட இருந்தாருன்னா நீ சாகாத. நாளை கழிச்சு முடிய நல்லபடியா எப்படா தம்பி கொடி இறங்குது? திங்கக்கிழமை முடிய உசுரோட இருங்கிறேன். பிரியமானவர்களே, 2 விஷயம்தான் இன்னைக்கு தம்பி கொடுத்திருக்கிற டாபிக். நற்கருணை ஆண்டவர் ஒப்பற்ற செல்வம்.
நான் எப்படி தெரியுமா பாக்குறேன் இந்த ஒப்பற்ற செல்வம்னா, நமக்காண்டி உசுரை கொடுத்ததுனால அவர் ஒப்பற்ற செல்வம் இல்ல, நம்ம உசுரோட வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவர் ஒப்பற்ற செல்வம். அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் போட்டு பெரிய லெவல்ல எல்லாம் யோசிக்காது. ஏன் சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு குடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் திருநெல்வேலி காவேரி ஆஸ்பத்திரியில இருந்து எல்லா ஆஸ்பத்திரிலையும் தேடி போறேன். சுகருக்கு ஒரு பிரச்சனைனா அந்தந்த டாக்டர்கிட்ட போறேன். மூளையில கட்டி, பிரஸ்ட் கேன்சர், வயிற்றுல அலர்ஜி, அது என்னது இந்த சாப்பிடாம இருந்தா ஒண்ணு வருமே இந்த தொண்டை அல்சர், அல்சர் அல்சர் வயிற்றுல அல்சர், ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருந்து போச்சு, எல்லாத்துக்குமே டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்படிதானே? இதை தாண்டி என் உசுறு நாளைக்கு போக போகுது, யாராச்சும் ஒரு டாக்டர் காப்பாத்துவாங்களான்னு என்னைக்காச்சும் நீ திருநெல்வேலி பஸ் ஏறி வந்திருக்க? அதனாலதான் இவர் எல்லா டாக்டர்ஸை விட பெரிய ஆளுங்க. அவ்வளவு செல்வம் இருந்தாலும் இவர் ஊன்னு சொல்லலைன்னா இந்த இன்னைக்கு நைட்டு நான் திருப்பி பிஷப் போறதுக்குள்ள செத்து போயிருவேங்க. ஆமா தானே? அவ்வளவு வசதி இருந்தாலும் அவர் ஊன்னு சொல்லலன்னு வைக்க, நீ தூங்கிக்கிட்டு இருக்கப்ப அப்படியே சாஃப்டா மேல தூக்கிடுவாங்க. செல்வத்துல இவர் தான் பெரிய செல்வம். அவர் ஊன்னு சொன்னதாய நான் மூச்சே விட, அவர் இல்லைன்னா ஏழு மாதிரி நம்ம செத்துறோம் சொல்றேன். இப்பயும் சொல்றேன், இன்னைக்கு உடன்படிக்கை பேலைய நற்கருணை பேலைய உன்னுடைய வீதியில நீ ஏந்தி வர்றப்போ ஆண்டவரை நீ என் கூட இரு, அது போதும். எதுக்கு தெரியுமா? நீ தான் என் ஒப்பற்ற செல்வம். ஏன் தெரியுமா? எனக்கு தேவையான மூச்சு காத்த கொடுத்து என்னை வாழ வைக்கிற பாத்தியா, அதுக்கு மட்டும் நீ நன்றி சொல்லு. 1008 கஷ்டம் எவனுக்கே கஷ்டம் இல்ல. ஆனை குளத்துல யாராச்சும் ஒரு ஆள் கை தூக்குங்கயா, நான் கஷ்டமே இல்லைன்னு சொல்றவங்க இன்னைக்கு வேணா தம்பிட்டு சொல்லி நற்கரணை பவனில நற்கரணை ஆண்டவர் எடுத்து வச்சு உங்களை மேல ஏற்றி ஒரு சுத்தியும் ஒரு 20 நிமிஷம் கஷ்டமே இல்லைன்னு சொல்றோம் ஒருத்தவன் கை தூக்கு பார்ப்போம். உண்மையா உண்மையா வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டம் இருக்கு. அவ்வளவு கஷ்டத்தை தாண்டி நம்முடைய உசுறு நமக்கு முக்கியம். இன்னைக்கு நினை, ஆண்டவரை போன வருஷம் எங்க அப்பா என் கூட இருந்தாரு, இந்த வருஷம் செத்து போயிட்டாரு, இந்த வருஷம் என் பொண்டாட்டி என் கூட இருக்கு, அவளை சாகடிக்காம பாத்துக்கோங்க. ஆமா இல்ல வேண்டுன்னு சொல்றேன், நான் சீரியஸா சொல்றேன். என் வீட்டுல என் மாமியார் இழுத்துக்கிட்டே கிடக்கு, அடுத்த வருஷம் திருவிழாவை பார்க்கணும்னு இன்னைக்கு நற்கருணை ஆண்டவர் வீதிக்கு வர்றப்ப வேண்டுன்னு சொல்றேன். நமக்காண்டி உசுரை கொடுத்ததுனால இவர் ஒப்பற்ற செல்வம். நம்மளை உசுரோட வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவர் ஒப்பற்ற செல்வம். எந்த டாக்டரும் எந்த மருத்துவரும் எவ்வளவு பெரிய கும்பலும் செய்யாத ஒரு விஷயத்த நம்மளுக்கு இன்னைக்கு செய்ய வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால நான் பேசுறேன், அதனால நீங்க கேக்குறீங்க, 2 பேரும் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணு தெரியுமா, எனக்கு இன்னைக்கு கிளாஸ் தான், அதாவது யாரு என்னுடைய ப்ரொஃபசர் ஸ்டான்லி குமார் எடுத்த கிளாஸ் தான் இன்னைக்கு ஃபுல்லா. ஆதாம் ஏவால கடவுள் படைச்சப்போ அவருடைய நம்பிக்கை வேறு. இவனுக்கு 2 பேர்த்த வச்சு இந்த உலகத்தை நான் எப்படி சேஞ்ச் பண்ணி காட்டுறேன்டான்னு ஒரு திமிரு, ஒரு கர்வம் இருந்தது அவருக்கு, கடவுளுக்கு. அவ்வளவு படைப்பினங்களையும் படைச்சிட்டு போடுறா, இவனுக்கு 2 பேர்த்தையும் வச்சு மொத்தமா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண வைடா, தூக்கு பாத்துக்கலாம். செடியில ஏதாவது ஒரு பிரச்சனையா ஆதாம கூப்பிட்டு மருந்தடி அந்த கலையை எடுத்து விடு. பூனையில குயில ஏதாவது ஒரு பிரச்சனையா ஏவாள கூப்பிடு, அவளை அப்படியே பத்திரமா அதை பாத்துக்கிற சொல்லு. கடவுள் அவ்வளவு ஜாலியா இருந்தாருங்க. பாம்பு வர்றதுக்கு முன்னாடி முடிய ஒட்டு மொத்தமா சோழி முடிச்சிச்சு. பாம்பு வந்துச்சான், ஆதாம ஏவாள பார்த்து அது பாருங்க, அது சரியான ஆம்பளை பாம்புன்னு நினைக்கிறேன். பொம்பளை பாம்பா இருந்தாதான் ஆதாம்கிட்ட போயிருக்குமே, சரியான பாம்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இது என் ப்ரொஃபசர் சொல்லல, நானா சொல்றேன். இல்ல போய் சரியான வீக்னஸ் ஏவாளுக்கு. 4 மணிக்கு கடவுள் வர்றாருயா, 3:30 இந்த பாம்பு வருதியா. அவரை பாரு 4 மணிக்கு நீ அவரை பார்த்த மாதிரி அப்படியே நீ மாறுவ. நீ இந்த பழத்தை மட்டும் நீ சாப்பிட்டுரு. நம்ம ஆள்கள்ட்ட ஒரு குணம் இருக்கியா, நோட்டீஸ் ஒட்டாதன்னா அங்கதான் போய் ஒட்டுவான், சிறுநீர் கழிக்காதன்னா ஆணைக்குளத்துல அந்த சவத்துலதான் மறுநாள் காலையில இந்தியா மேப் போட்டுக்கிட்டு இருப்பான் பிடிச்சுக்கிட்டு. அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். எது செய்யக்கூடாதோ அதை செய்வோம். அதாவது இந்த பிள்ளைகள்ட்ட நம்ம கத்துக்கிற முடியுது. என்ன பிள்ளைல உங்க அம்மா மொபைல் போன் பார்க்காதனா நீ பாரு, ஒருவேளை ஏன்டா பாக்குறோன்னு கேட்டா ஏவாள்கிட்ட போய் கேளுன்னு சொல்லு, பாத்துக்கள். அங்கிருந்து கீழ்ப்படியாமை. கடவுள் வேற மாதிரி திங்க் பண்ணாரு. இவங்க எல்லாம் நான் படைச்ச உலகத்தை பயங்கரமா கட்டி காத்து மேய்ச்சு கொண்டு வருவாங்க, நான் வேற லெவல்ல இவங்களை வச்சு சந்ததியை பெருக்க செய்வோன்னு டபார்னு குண்டு தூக்கி போடுறான். சத்தியமா சொல்றியா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொன்னது சும்மாவா சொன்ன? அவன் பாட்டுக்கு இருந்தான். அவன் பெருந்தன்மையை நீங்க உண்மையிலே பாராட்டணும். அவங்களுக்கு கிடையாது பிரசங்கம், உங்களுக்கு தான்.
என்ன தெரியுமா? இல்ல இல்ல, பொண்டாட்டி ஆப்பிள கடிச்சிட்டாலேன்றதுக்காண்டி மனசு கோண வைக்க கூடாதுன்னு அப்பவே முடிவு பண்ண பாரு குடும்பம். நீ ஒண்ணு கடிச்சா நான் 2 தடவை கடிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, சாப்பிடுறேன். என்ன ஆதாம்ட்ட டபார்னு என்ன பண்ணிட்டான், ஏவாளை கலட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நீ ஒரு பொம்பளை கொடுத்தீர்ல, அந்த பொம்பளை தான் ஒரு ஆப்பிள் எனக்கு கொடுத்தா, கடைசியில போட்டு விட்டான் கடவுள்கிட்ட. 2 பேரும் இப்படி மாறி மாறி பண்ண உடனே சாகடிச்சிடலாம் முடிவு பண்றப்ப கடவுளினுடைய இரக்கம் அப்படியே உள்ள நுழைஞ்சு வேற மாதிரி மாத்தி விடுது வாழ்க்கையை. நல்லது எது, கெட்டது எது, ஆரம்பிக்கிறது எது, சென்னை சில்க்ஸ் எது, போத்தீஸ் எது, ஜிஆர்டி எதுன்னு அதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாமே. எங்கடா இருக்குது அப்படின்னு போயிட்டு, குறிப்பா பியூட்டி பார்லர் கிச்சன் எதுன்னு அப்பதான் தெரிஞ்சிருக்கும் ஏவாளுக்கு. ஆமா தானே? அது வரைக்கும் 2 கல்லை போட்டு உரசனா நெருப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சிலிண்டர் விலைலாம் இப்ப கூடுதுன்னு அழுகுறமே. இல்ல, எனக்குலாம் அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த ஏவாள் ஒருவேளை அந்த பழத்தை சாப்பிடலன்னு வைங்க, சும்மா யோசிப்பாங்க, பழத்தை சாப்பிடலன்னு வைங்க, ஆதாம் ஏவாளும் அப்படியே இருந்தாங்கன்னா இன்னைக்கு திருநெல்வேலியில ஒரு ஜவுளி கடை இருந்திருக்கும். எல்லா பேரும் ஒரே கலர், ட்ரெஸ்ஸே இல்ல. எப்படி இருக்கும் வாழ்க்கை? மாசம் மாசம் அவன் சம்பாதிக்கிறது எல்லாம் ஒரு சேவிங்ஸுக்கு போகும், அப்படிதானே? எனக்கு என்னன்னா, ஆதாமினுடைய தலைமுறைக்கு அப்புறம் காயின் ஆபேல் வந்ததுக்கு அப்புறமாச்சும் சூழ்நிலை மாறும் தெரிகிறப்போ, ஆபேல் ஆடை கொடுத்தானா, காயின் காய்கறியை கொடுத்தானா, காய்கறி சொந்த காய்கறியா இருந்ததா, ஆடு கொழுத்த ஆடா இருந்ததா, நம்மாடு நான் வச்சு அதனால ஆட்டை தூக்கிட்டாரு, இவனை பனிஷ்மெண்ட் பண்ணோன்னே காயின் உடனே டபார்னு ஆபேல போட்டுறான். மேல இருந்து கடவுள் வந்துட்டு காயினுக்கு வேற லெவல்ல பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு தெரியுமா? அதை நீங்க படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். காயின்கிட்ட சொல்லுவார், என்ன தெரியுமா? காயின், தம்பி எங்க, எனக்கு தெரியாது. காயின், உன் கூட தானே இருந்தான், இல்லை எனக்கு தெரியாது. காயின், நீ அவனை கொண்டுட்டியா? நான் அவனுக்கு வாட்ச்மேனா? அவர் வேற மாதிரி கொஸ்டின் கேட்பாரு, இவன் எகிரி எகிரி பேசுவான். இந்த தப்பு பண்ணவன் பேசுவான் பாருங்க, எகிரி எகிரி. அந்த மாதிரி கடவுள் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாரு, டேய் நீ குத்துனியா, அதுல இருந்து ரத்தம் வந்துச்சா, அந்த ரத்தத்தினுடைய வாசமும் சுவாசமும் என்னுடைய நாசி துவாரங்களை எட்டுச்சா, ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல கொலை பண்றதை பார்த்தனா என்னால மேல உட்கார முடியலடா, அதனால உன்கிட்ட வந்து நான் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. காயின் அப்படியே நிக்கிறாயா? அப்பதான் கடவுள் முடிவு பண்றாரு, என்ன தெரியுமா? காயின், உனக்கு நான் 2 பனிஷ்மெண்ட் தரேன்டா. நீ இவ்வளவு தூரம் போய் சொல்லிட்டு இருக்கிறதுனால நீ எந்த ஊருக்கு போனாலும் உன்னை கல்லால எரிஞ்சு கொள்ளுவான்டா. நீ எங்க டென்ட் போட்டாலும் எவன் உன்னை பார்த்தாலும் அங்க கல்லால எரிஞ்சு கொள்ளுவான். ஃபர்ஸ்ட். 2வது பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? நீ எந்த நிலத்துல விதைச்சாலும் மண்ணை தவிர ஒரு மண்ணு வராதுடா. கடவுள் கரெக்டா அடிப்பாரு பனிஷ்மெண்ட். எப்படி தெரியுமா? எங்க போனாலும் சாவ கல்லால எரிஞ்சு கொள்ளுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்குறதுக்கு வீடு இல்லை. எந்த மண்ணுல விதைச்சாலும் மண்ணை தவிர ஒரு மண்ணு வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பாட்டுக்கு பூவா வழி இல்ல. 2 பேசிக்கான நீட்ஸை கட் பண்ணி விட்டோன்னே காயின் அடுத்து உடனே சொல்றான், என்ன தெரியுமா? ஐயோ கடவுளே, இந்த பனிஷ்மெண்ட் எனக்கு ரொம்ப பெருசா இருக்குது, பாக்குறவங்க என்ன கல்லால எரிஞ்சு கொள்ளுவானே, மண்ணை தின்னு நான் எப்படி வாடுவேன், நான் செத்து போயிருவேனே, என் சாவை நீ மட்டும் தான் காப்பாற்ற முடியும்னு காயின் கெஞ்சிரப்ப கடவுள் அடுத்த செகண்ட் இறங்குவாரியா உள்ள. நான் தான் சொல்றேன், நம்முடைய கடவுள், நம்முடைய நற்கருணை ஆண்டவர் நமக்காக உயிரை கொடுப்பாரே தவிர ஒருபோதும் உயிரை எடுக்க மாட்டார். ஒருபோதும் உயிரை எடுக்க மாட்டார். கொலை பண்ணிட்டு ஐயோ கடவுளே, இந்த பனிஷ்மெண்ட் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, என்னை தயவு செய்து மன்னிச்சுக்கோன்னு சொன்ன அடுத்த செகண்ட் என்ன தெரியுமா சொல்லுவாரு? அப்படி என்றால் காயினே, உன்னை கொல்பவன் என்னால் 7 முறை கொல்லப்படுவான். கைகளை தட்டி முழுமையாக கடவுள். ஒப்பற்ற செல்வம் இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியுமாயா? ஒப்பு உயர்வற்ற நம்முடைய உசிரியா. அவர் ஒப்பற்ற செல்வமா இருக்கிறதுனாலதான் நம்ம மூச்சு விட்டுக்கின்னு இருக்கிறோம். நீ என்ன தெரியுமா பண்ணணும்? அவ்வளவு தப்பு பண்ணாலும் காயின் மாதிரி லைட்டா அவர் பக்கம் திரும்பி, ஐயோ கடவுளே, நீ எனக்கு கொடுத்த சுகர் பெரிய லெவல்ல இருக்கு, கொஞ்சம் குறைச்சு விடன்னு நீ வேண்டு. மாவளை குறையில்லைன்னா அடுத்த திருவிழா கூப்பிடுவேடா தம்பி, கூப்பிடு. நானே இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் இருந்தா கூப்பிடுறேன். கேளு, நீ என்னன்னு கேளு. காயின் வேற லெவல் தெரிய மாட்டேன். எங்க அடிச்சா கடவுளினுடைய மூவ தெரியுன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சது. அப்படி என்றால காயினே, உன்னை கொல்பவன் என்னால் 7 முறை கொல்லப்படுவான்னு ஒரு சீல் எடுத்து இந்த சாக்கு இதுல ஒரு அரசாங்க முத்திரை ஒண்ணு குத்துவானுங்க. அதே மாதிரி நெத்தியில நச்சு நச்சுன்னு குத்தி விட்டு ஓடா இப்ப எங்கனாலும் போய் என்ஜாய் பண்றாங்க. நான் சொல்றேன் பிரியமானவர்களே,
இவர் பெரிய லெவல்ல பீக்குன்னு சொல்லி ஒப்பற்ற செல்வன் சொல்லி சொல்றோம்னா, இவர் உனக்கு 10 சேரை கொடுத்தாரு, வீட்டுல 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தாரு, 10 பவுன் நகையை கொடுத்தாரு, என்ன 2 மாடி வீடு கட்ட வச்சு வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் போறதெல்லாம் கார்ல போறேன், ஒரு நிமிஷம் கூட நான் நடந்து போல, ஒரு நாள் கூட நான் பழைய சோறு சாப்பிடல அப்படின்றதுக்காண்டி இவரை நீ ஒப்பற்ற செல்வன் சொல்லாத. உனக்கு மூச்சு காத்த கொடுத்து வாழ வைக்கிறதுனால மட்டும்தான் இவர் ஒப்பற்ற செல்வம். கைகளை தட்டி அவர் பக்கம் திரும்பு. 2 அரசர் புத்தகத்தினுடைய 20-21 அதிகாரத்துல எசேக்கியான்னு ஒரு அரசன் ஒருத்தவன் இருப்பான் தெரியுமா? எசையா இறைவாக்கினரை கூப்பிட்டு, இவ்வளவு நேரம் நல்ல பையனா இருந்த இந்த எசேக்கியா அரசன் இப்போ எனக்கு எதிராக திரும்பி தொலைஞ்சிட்டான்டா, ஏகப்பட்ட பாகால் கடவுளையும் கண்ணுக்குட்டியும் வழிபடுறான்டா, இவனை நம்பி நான் இஸ்ரேல் மக்களுக்கு அரசனாக்குனேன், முட்டாப்பைய இப்படி பண்ணிவிட்டானே. எசாயா, நீ போய் ஒண்ணு சொல்லு, அவன் வீட்டை எல்லாத்தையும் சுத்தப்படுத்து, அதே வீட்டுக்குள்ள அவனை பொணமா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ஆக்க போறேன், ஊரெல்லாம் வந்து அவன் பாடியை பார்த்து அழப்போகுதுன்னு சொல்லி எசாயா இறைவாக்கினர் விட்டு அனுப்பி விடுவாரியா? இவர் உள்ள போய் எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே எசேக்கியா அரசனுக்கு ஆட்டம் கன்றும். செத்து போயிடுவேனா? அப்படி என்ன நான் கடவுளுக்கு எதிராக துரோகம் பண்ணிட்டேன்? சரி நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு வேற என்ன தெரியுமா பண்ணுவாரு? ஒரு பெரிய செவர் இருக்குமா, செவத்துக்கு பின்னாடி தன்னுடைய கழுத்தை திருப்புவாப்பிலையா, அங்கு கடவுள் இருக்கிறாருன்னு அவர் நம்பினாராம். செவத்தை பார்த்துட்டு ஓடு ஒப்பாரி வச்சாங்க. ஆண்டவரே எனக்கு உசுரை மட்டும் குடியா, நீதான் என் வாழ்க்கையில எல்லாமே. நான் இப்போ உட்காந்துருந்தேனே அரியணை, நான் ஆண்டு கொண்டிருந்தேனே அந்த அரச பதவி, இந்த ஜாதி வெறி லொட்டு லூசுக்கு கழுத குதிரை எதுவும் கிடையாது எனக்கு, இது மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை. நீதாயா எனக்கு ஒப்பற்ற செல்வன் ஒரு 10 நிமிஷம் கதறி இருப்பாரு. 11வது நிமிஷம் நேரா போஸ்ட்மேனா வந்தாரு பாரு நம்ம ஆளு, அவங்கிட்ட திருப்பி போறாரு கடவுள். இல்லை, அவன் என்னை பார்த்து அழுதுட்டோம்டா, எனக்கு மனசு மாறிடுச்சுடா, நீ ஒன்று பண்ணடா, அவனை இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழ வைப்பேன்னு நீனே போய் சொன்னேன். போனவர் திருப்பி ஓடி வந்து எசேக்கியாட்ட ஒன்று கேட்குறாரு, என்னையா பண்ண? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உன்னை சாகடிப்பேன்னு சொன்ன கடவுள் 10 நிமிஷம் கழிச்சு உன்னை வாழ வைக்கிறேங்கிறாரு, அப்படி என்னடா பண்ண அப்படின்னு கேட்டா, ஒன்றுமே பண்ணலையே, செவத்தை பார்த்தேன், கடவுள் இருக்கிறாருன்னு நம்பினேன், கழுத்து திருப்பின கடவுள் பக்கம் வான்னு ஒப்பாரி வச்சேன், ஒட்டு மொத்தமாக என் கஷ்டமெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு குறைஞ்சிருச்சு தெரியுமா? நம்ம அழுது ப்ரேயர் பண்ணால் யாராச்சும் நம்மளை ஒரு மாதிரி பேசி, இவ பாரு எப்போ பார்த்தாலும் அழுது ப்ரேயர் பண்ணுறா, அப்படி இவளுக்கு என்ன கஷ்டம், நம்ம கஷ்டம் வெளியில் தெரிஞ்சிருமே அப்படின்றதுக்காண்டியே நீ ப்ரேயர் பண்ணுறதே நீ கட் பண்ணுற, தெரியுதா? இன்னமும் ஒரு சில பாரிஷில் ஒரு சில பாட்டிமாருங்க இருக்காங்க, முழங்கால் போட்டால் கண்ணீர் தானாக வரும், கண்ணீர் சிந்தி வேண்டுறதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அது நான் சொல்லலை, எசேக்கியார் சொல்லி கொடுத்தாப்புல, மலடியா இருந்த அண்ணா சொல்லி கொடுத்தாப்புல, உள்ளத்தை கொட்டி கொண்டு இருக்கிறேன். என்னை பார்த்து குடிகாரின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. எவன் ஒருவன் கடவுள் பக்கம் காயின் மாதிரி எசேக்கியா மாதிரி திரும்புறானோ அவனுக்கெல்லாம் கடவுள் மூச்சு காத்த இன்னொரு 10-12 மடங்கு ஏற்றி விடுவாரு. ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா, யோபு புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் எல்லாம் செத்து போகுது. கடைசி அதிகாரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவனை வந்து ஓன்னு தூத்தி தள்ளுறானுங்க. மாறா குறைக்கு பொண்டாட்டி வேற, நீ அந்த பக்கம் போனான்னா அப்படிதான் ஜாவா, இந்த பக்கம் வந்துட்டு பேசாமல் நம்மலாம் சாத்தான் கூட உட்காந்து நைட்டு டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு வரமாட்டானே. நம்ம செத்தாலும் இயேசுவோட தான், கடவுளோட தாண்டா, அவர் பக்கம் தாண்டா நான் நிற்பேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 42வது அதிகாரத்தில் யோபு மேலும் 140 ஆண்டுகள் உசுரோடு இருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒப்பற்ற செல்வத்துக்கு அடிப்படையான காரணம் மூச்சு காத்து. நான் வாழ்கிறேன்ற ஒரு அத்தாட்சி. போன வருஷம் வந்த மாதிரி கஷ்டம் இந்த வருஷம் வந்திருக்கலாம் அவங்களுக்கு. போன வருஷம் வீட்டில் இருந்த அதே குறை இந்த வருஷம் இருந்திருக்கலாம். நீ எதுக்கு தெரியுமா நன்றி சொல்லணும்? போன வருஷம் என்னை உசுரோட இந்த ஊர் திருவிழாவை பார்க்க வச்ச, இந்த வருஷமும் என்னை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்க, அடுத்த வருஷமும் என்னை பார்க்க வையின்னு உன் வீட்டுக்கிட்ட கடவுள் வர்றப்ப வேண்டு. அதை விட்டுவிட்டு என் வீட்டில் கடன் இருக்குது, என் வீட்டில் பிரச்சனை இருக்குது, என் வீட்டில் நகை அடகுல கிடக்குது. அவர் என்ன பண்ணுவார்? உன் வீட்டில் நகை அடகுல கிடக்குன்னா எனக்கு புரியல. என் வீட்டில் என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறாப்புல இல்லை. இப்போ ப்ரேயர் அப்படி மாறிடுச்சு. ஒரு காலத்தில் மனைவி என்ன போட்டு அடிக்கணும், மனைவி ப்ரேயர் பண்ணுறதுக்கு பதில் இது இப்போ மாறுது ட்ரெண்ட். போட்டு சாகடி அடிக்கிறாப்புல கடவுளை, ஏதாவது பார்த்து செய்யுங்க கடவுளை. இந்த ஞானிகள் இருக்காங்கல்ல, ஒருவேளை
வந்தவன் அவன் ஞானிகள்னா எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுங்க. ஞானிகள்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அவனே அவனுடைய விஸ்டத்தை வச்சு அவனுடைய நாலேஜை வச்சு ஏசு எங்கே இருக்காருன்னு வந்து பார்க்கணும். என்னைக்கு ஒருத்தன் நம்பினானா அது பேர் ஞானிகள் கிடையாது. இந்த ஸ்டார் அப்போ நம்பின ஸ்டார் என்ன பண்ணணும்? எங்கே போகுதுன்னாச்சும் இவனுங்களுக்கு தெரியணும். அப்புறம் என்ன உனக்கு புண்ணாக்கு ஞானிகள்? ஒரு ஸ்டாரை நம்பி நீ அத்தனை கிலோமீட்டர் கடந்து வர்ற, அந்த ஸ்டார் ஏறோதுன்ற பிசாசு வீட்டுக்கு உள்ளே போகுது. அப்போ நீ ஏன் போகிற? அப்போ உனக்கு சொந்தமாக அறிவு இல்லையா? பேசிக்கான விஷயம். அவன் எப்போ ஞானிகளாக மாறினான்னு நான் சொல்கிறேன். ஏறோதுக்கிட்ட போனானா, பேசினானா, ஏறோது நீங்கள் போய் இயேசுவை போய் வந்து வழிபட்டுட்டு திருப்பி வந்து ரிட்டர்ன் வரப்போ என்கிட்டே சொல்லுங்கள், நானும் போய் வந்து பொன் தூபம் வெள்ளை போடம் எல்லாம் கொடுத்து அவர் காலடியில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரேன்னு சொன்ன உடனே அதையும் நம்புறான் பாரு. அப்புறம் என்ன நீ என்ன ஞானி? நீ அவன் கெட்டவன்னு ஊரே சொல்லுது. உனக்கு தெரியலையா பக்கத்து நாட்டு அரசனுக்கு? இந்த கர்நாடகாவுக்கும் இதுக்கும் இது நமக்கும் மேகதாது அணைக்கு இந்த விஜய் அங்கே போவாருங்காங்க. இந்த இன்னைக்கு அவன் தான் சொல்லிவிட்டாங்க, இனிமேலாம் நீ வரக்கூடாதுப்பா, கொஞ்ச நாள் கழிச்சு வா. எத்தனை நாள்? நீ பாருங்களேன், வருஷம் மேகதாது பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. கடவுள் நம்மளை சோதிக்கிற மாதிரி சோதிப்பாப்புல. ஒரு விஷயம் தெளிவாக பண்ணுவாப்புல, என்ன தெரியுமா? அவனே டேமை திறந்து விடுற அளவுக்கு ஒரு வேலை பண்ணுவாப்புல. எப்படி சொல்லுங்க பார்ப்போம்? மழை சோன்னு பெய்யும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ் எல்லாமே அடங்கிடும். வருஷம் இதே குழப்பு விழுது. அவன் வருவானா, இவன் வருவானா, இடத்த பாரு, அதை பாரு, இதை பாரு. வாழ்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்குறாரியா கடவுள். நம்ம தான் அதை பயன்படுத்த மாட்டோம். பாதி இது குடிச்ச குடலை அடிச்சிடறோம். இப்போ ஒரு ஆய்வு தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்காவில் பெண்களுக்கு எல்லாத்துக்குமே கேன்சர் வருதான். என்ன கேன்சர் தெரியுமா? வாய் கேன்சர். கொஞ்சம் நெஞ்சம் புறணி பேசணும். திருநெல்லை உக்காந்துக்கிட்டு கருத்து ஒரு வீட்டை ஆரம்பித்தா, அந்த கார்னர் வீட்டில் செபத்தியாண்டு ஆரம்பித்தா இங்கே வந்து அந்த வீட்டை தானே முடிக்க. அது கரண்ட் போயிடுச்சுன்னா செத்துச்சு. ஒரு நிமிஷத்தில் 2 வீடு. கரண்ட் இருந்தால் கூட பாரதி கண்ணம்மா, பாக்கியலட்சுமி, பாண்டியன் ஸ்டோர் இது மாதிரி பார்த்து ஏதாச்சும் பொழப்போ பேத்திடுறேன். ஞானிகளுக்கு என்ன தெரியுமா? ஏறோது வந்து அப்படி சொன்ன உடனே அந்த குட்டி பாலனுக்கு தெரியுது பாருங்களேன். இல்லே இவங்க வந்துருக்காங்கடா, பொண்ணு தூபம் வெள்ளை போடம்லாம் கொடுக்குறாங்கடா. அப்போ முடிய ஞானிகள் இல்லை. 3 பேர் அரசன்ற பதவியை விட்டு, குதிரையை விட்டு, ஒட்டகத்தை விட்டு அந்த மாட்டு தொழுவத்தில் நெடுஞ்சான் கடையா உளுந்து படுத்து கிடக்குறான் பாரு ஒரு 10 நிமிஷம். அப்போ ஞானிகள் அவன். ஆமாம், ஒருவேளை அவன் படுக்காம போயிருந்தான்னு வை, நான் சொல்றேன் பிரியமானவர்கள், ஹிஸ்டரி இப்படி தான் இருந்திருக்கும். அடுத்து ஸ்டார் எங்க தெரியுமா போய் நின்றுருக்கும்? ஸ்டார் நிற்குதோ இல்லையா, இவனுக்கு அடுத்து எங்க தெரியுமா போய் நின்றுப்பானுங்க? ஏறோது கிட்ட நின்று நல்லா குத்துப்பட்டு செத்து போயிருப்பானுங்க. ஆமா, 10 நிமிஷம் படுத்து கடந்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி மனுஷன் என்ன தெரியுமா? குட்டி பாலன் ஏதோ ஒரு தூதர் வந்தாப்புலயே அந்த 3 ஞானிகள் அப்படியே பத்திரமாத்து தங்க மாதிரி கொண்டு போய் அவங்க பிளேஸ்ல இறக்கி விட்டு வர்றாப்புல, கூகுள் மேப் மாதிரி. எனக்கு அவ்வளவு ஆச்சரியா. உசுறு போயிருன்ற ஒரு நிலைமையில இருந்தப்ப அவங்களுக்கே தெரியாம உசுரை கொடுத்தாரு பாரு. இவர் தான் ஒப்பற்ற செல்வம். மீண்டும் ஒரு முறை கைகளை தட்டி. செத்து போன லாசர் இருக்காப்புல, மொத்தம் புதிய ஏற்பாட்டில் 2 லாசர் இருப்பாங்க. யார் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். மார்த்தாள். இன்னொன்னு அதான் தாயி, லாசர் தான். இன்னொரு யாரு? செல்வந்தர் லாசர். சிஸ்டர்ஸ் தான் பைபிள் நல்லா படிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா செல்வர் லாசர் ஒரு பக்கம், இந்த லாசர் 2வது பக்கம். 2 பேருமே வேற லெவல்ல உசுரை காப்பாத்திக்கிட்டவங்க. 2 லாசருக்குள்ள ஓமை மட்டும் சொல்லட்டா. அந்த லாசர் அக்காவுக்கு தங்கச்சிக்கு தம்பி, ஒரே தம்பி. இந்த லாசருக்கு யாருமே கிடையாது. அந்த லாசர் எல்லாத்தையும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறாப்புல. சாப்பிட்டது போக மீதி உள்ளது எல்லாத்தையும் எப்பெல்லாம் ஜீசஸ் வராரோ அப்பெல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த லாசருக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த லாசரும் திடீர்னு செத்து போயிடுறாப்புல. இந்த லாசர் நாய் புண்ணு வச்சு இவரும் செத்து போயிடுறாப்புல. இதுல என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்னா, லாசரோட சேர்த்து எவன் ஒருத்தவன் பிரெட் ஜாமான் நக்கிக்கிட்டு இருந்தானா அவனும் சாகுறான். ஒரு பக்கம் அவன் பிரெட் ஜாமான் நக்க, லாசருடைய புண்ணை நாய் நக்க. ஒரே நக்குமானமா இருக்கும் ஃபுல்லா. ஆமா, அவர் பாருங்க லாசர், அவர் போய் அங்க போய் வந்து அந்த லாசர் செத்து போய் எல்லாமே வந்து முடிச்சதுக்கு அப்புறம் மார்த்தாளு மரியாளு வான்னு ஒப்பாரி வைக்க, ஜீசஸ் கிட்ட போய் செய்தியை சொல்ல, அவர் 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு வந்து வர, அவர் வந்தோடனே நீங்க இங்க இருந்திருந்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டாங்க. அட லூசு, நான் இங்கே தானே இருக்கேன், உன் சகோதரன் எப்படி இறப்பான்? வா கல்லறைக்கு போவோம்.
கல்ற முடிய நார்மலாக தான் இருக்காரு நம்ம ஆளு. ஆனால் அந்த கல்ற தோட்டத்துக்கு போன உடனே இந்த சுற்றி உள்ளவங்களாம் ஒரு 10 பேர் பேசுவாங்க தெரியுமா, இவர் என்ன பெரிய ஆளாகும், இவர் சொன்னோடனே லாசர் வெளியில் வந்துருவாராக்கும். அப்படிப்பட்ட பவர் இவருக்கு இருக்காக்கும். செத்து போனவனை உயிர்த்தலை வைக்கக்கூடிய சக்தி மேஜிக் மேனுக்கு மட்டும்தான். அவன் நம்பினான். ஏன் தெரியுமா ஜீசஸ் 4 நாள் கழிச்சு போனாரு? தியாலஜி என்ன தெரியுமா சொல்லுது? 3 நாளைக்கு முன்னாடி யூத சட்டத்தில் எவன் செத்தாலும் கல்றக்குள்ள போய் நீ ஜீபூம்பான்னு ஒரு மேஜிக் மேன் சொன்னான்னா அந்த ஆவி அப்படியே அந்த கல்ற தோட்டத்துக்குள்ளேயே சுற்றி அடிக்குமா. நான் மேஜிக் மேன் இல்லடா, நான் கடவுளினுடைய மகன் என்பதை முழுமையாக உணர்ந்ததுனால தான் 3ஆவது நாள் கழிச்சு நான் மேஜிக் கிடையாதுடா, மேஜிக் எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் வாழ வைக்கக்கூடிய கடவுளினுடைய பிள்ளடான்னு சொல்லி லாசர் அப்படியே உயிர்ப்பிச்சு கூட்டிட்டு வருவாப்லையா. அவன் செத்து போனவன். ஒருத்தவன் நெருப்புல வேகுது, இன்னொருத்தவன் மேல இருக்கிறான். யார்? ஆபிரகாமின் மடியில. இவன் பாருங்களேன், யாரு கீழே நெருப்புல வெந்துக்கிட்டு இருக்கிறவன். ஒரு சொட்டு தண்ணி கூட அப்படிலாம் கொடுக்க முடியாது. நீ பூலோகத்தில் அவ்வளோ செழிப்பா இருந்த, இப்போ இவன் என் பக்கத்தில் உட்காந்துருக்கான், இவன் நல்லா இருக்கிறான், நீ நாசமா போடான்னு ஆபிரகாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்பவே இவனுக்கு அடுத்து ஒரு ட்ராக்கு போகுது. என்ன தெரியுமா? என்ன மாதிரி என் தம்பிக்கு ஒரு 5-6 பேர் கிடக்கானுங்க ஊருக்குள்ள, அவனே வீட்டுக்கு முன்னாடி ஒரு 5 லாசர் கிடக்கான், அவனும் என்ன மாதிரி பிரெட்டையும் ஜாமையும் தான் நக்கிறான், ஆனால் லாசருடைய புண்ணை நாய் தான் நக்குது. அவனும் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். ஒருவேளை அவனு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே வந்துருவானோ, செத்துருவாங்களோ, வந்துருவாங்களோ அப்படின்னு இவன் பதறி போய் கேட்குறப்போ ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்லுவார் தெரியுமா? அதை பற்றி நீ எங்க கவலைப்படுற, நீ மட்டும் இப்போ சாகு. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு தூதர்களை அனுப்புகிறோம். அதான் நம்ம கடவுள். யாரையும் அவ்வளோ சீக்கிரம்லாம் எடுக்க மாட்டாரியா. உயிரை கொடுப்பதற்காண்டியே நம்ம ஊருக்குள்ளே இன்னைக்கு வர்றாரியா, உசுரை கொடுப்பதற்காண்டியே. நான் ஒன்று சொல்லட்டா, இன்னமும் இமோஷனலாக, உன் வீட்டில் யாராச்சும் நோய் நொடியோடு இருந்தாங்கன்னு வையேன், அந்த வரக்கூடிய சப்பரத்தில் எப்படினாலும் அந்த வயசான பாட்டியை தூக்கி கொண்டு வந்து பக்கத்தில் வையன், நல்லா இருக்கும். இல்லை ஃபேதர் அப்படி வச்சா உசுறு வந்துடும் அப்படின்னா வச்சிடாத. இல்லை பாவம் ஓன் எய்மை நான் ஏன் கெடுக்கணும். இல்லை இந்த வருஷத்தோட போயிடுவான்னு எனக்கு தெரியும். இப்போல்லாம் அது ட்ரெண்ட் ஆகிடுச்சேண்ணே. இன்னொரு 10 நாள் சாமி கண்ணை மூடிட்டு இருந்துருவோம் சாமி. இல்லை ஒரு காலத்தில் உசுறு போகிறதுங்கிறத நம்ம அவ்வளோ தூரம் அழுதையா. இன்னைக்கு உசுறு போகுது அப்படின்னா அதுவும் ஹீரோயின்ஸோட அம்மா அப்பா போனால் அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இல்லைன்னு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கதறான். என் வீட்டில் நான் அழுக முடிட்டு நான் கேமராவை கொண்டு வந்து முன்னாடி நிற்கிறேன். இன்னைக்கு எல்லாமே பொருட்காட்சியாக மாறிடுச்சு. உன் ஊரில் எந்த சாவும் இந்த வருஷம் விழவே கூடாதுன்னு வேண்டியா நீ வேண்டிய. அதுதான் அந்த ஒப்பற்ற செல்வம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். உன் உடம்புல உசுறு இருந்ததுன்னா நீ எதனாலும் சாதிக்கலாம்னு சொல்ற. உசுரை மட்டும் விட்டுறாரு. யாரும் இந்த வருஷம் அனாவசியமா ஆணை குளத்துல இறப்பு திருப்படியே இருக்கக்கூடாதியா. நான் சீரியஸா சொல்றேன். நீ இன்னைக்கு வேண்டதுல உன் ஊர்ல இந்து மதத்து சகோதரர்களா இருக்கட்டும், முஸ்லிம் மதத்து சகோதரர்களா இருக்கட்டும், நீயா இருக்கட்டும், இவர் தான் ஒப்பற்ற செல்வன் நீ சொன்னேன்னா காயின் மாதிரி உசுரை கொடுக்கிற கடவுளை தான் நம்ம இன்னைக்கு வீதிகளில் பார்க்கணும். மீண்டும் ஒரு முறை கைகளை தட்டி இழுத்துக்கிட்டே கடந்தாலும் அடுத்த நற்கருணை பவனிக்கு வர முடியாது, இழுத்துக்கிட்டு தான் கிடக்கணும். கஷ்டப்பட்டுனா நாங்க ஒரு வருஷம் பார்த்துக்கிறோம். விட்றாத. உசுறு அவ்வளவு வேல்யூ. கடவுள் அப்படி கொடுத்தாரு காயினுக்கு, கடவுள் அப்படி கொடுத்தாரு எசேக்கியாக்கு, கடவுள் அப்படி காப்பாத்தினாரு இஸ்ராயல் மக்களை செங்கடல்ல 2ஆ பொழந்து நீ ஓடு நடு கடல்ல அவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் கெட்டவன் எல்லாத்தையும் மொத்தமா சாகடிச்சாரு. பாத்தியா, நடுவுல வர்றது முடிய வெயிட் பண்றாரு பாரு. என் மக்களை நீ தொற்றுவ, நீ சாவு என் மக்களுக்கு வந்துடும், நான் இருக்கிறேன்டா லீட் பண்றது. இவ்வளவு பெரிய ப்ரெஷியஸ் கிஃப்டை கையில வச்சுட்டு கோயிலுக்குள்ளதான் உட்காந்து புரணி பேசுவோம். நற்கருணை வாங்குறப்ப நீ வாங்குற ஸ்டைலெல்லாம் பார்த்தா ஏண்டா சாமியாரானோன்னு இருக்கியா. அதில் என்னையா கையில் என்னையா மொபைல் ஃபோனை எழுதி ஃபோன் நம்பராக எழுதி வச்சுட்டு அதை எங்ககிட்ட நீட்டுற. உங்கள் ஃபோன் நம்பர் எங்களுக்கு தரீங்களா? கிறிஸ்துவின் திருவுடல்னு சொன்னால் அந்த கை தான் என் முன்னாடி வரும். ஒரு டீச்சர் வேலை பார்க்குற, உங்களுடைய கடமை உணர்வை நாங்கள் மதிக்கிறோம், நீ பர்ஃபெக்டான டீச்சராக இருக்க, அதுக்காண்டி கையில் இங்க கூட அழிக்காமையா நன்மை வாங்குவேன். இல்லை மோசையா, நீ அவர் வாங்குறவர் உன் உசுரை காப்பாற்றுறவர்னு தெரிஞ்சா நீ எப்படி வாங்கணும் அவரை? முதல்ல அவரை பார்க்குறப்ப உனக்கு என்ன ஃபீல் ஆகணும்? முதல்ல ஐயோ இவர் தாண்டா என் வாழ்க்கையில எல்லாமே, இவர் இல்லைன்னா என் மூச்சு காத்து இல்லடா. நீ என்னைக்கு ரியலைஸ் பண்றியோ அன்னைக்கு அவன் ஒரு உன் வாழ்க்கையில ஒப்பற்ற செல்வம் நீங்க எழுதி வச்சுக்க. அவ்வளோதான் சொல்ல வர வேண்டிய மேட்ரு. இவ்வளோதான். மண்டக்குள்ளே ஏறிச்சுன்னா ஏற்றிக்கோங்க, இல்லைன்னா அடுத்த வருஷம் எந்த சாமியார் வந்தாலும் வந்து பூச வைப்போம், பிரசங்கம் வைப்போம். மூச்சு கருத்தை ஒரே ஒரு விஷயம் தான் பிரியமானவர்கள், நம்ம மூச்சு காத்து அவருடைய கையில்.
இந்த வருஷம் ஃபுல்லாக ஆணைக்குளத்தில் யாரும் செத்துறக்கூடாது. அவர் தான் நமக்கு வாழ்க்கை கொடுக்குறவர், வாழ்வு கொடுக்குறவர். வாழ்க்கைக்குள்ள 1008 கஷ்டத்தை கொடுக்குறாரு, நோயை கொடுக்குறாரு, நொடியை கொடுக்குறாரு. ரெண்டாவது விஷயம், அது உங்கள் டாபிக் இல்லை, உங்கள் சாமி கொடுத்த டாபிக் அதல்ல. இவர் ஏன் இருக்கிறதுலே பெரிய செல்வம்னா, இவர் எனக்கு உசுரை கொடுத்தாரு அதனால செல்வம், எனக்காண்டி உசுரை கொடுத்துட்டாரு அதனால இவர் ஒப்பற்ற செல்வம். அவ்வளோதான், சிம்பிள். அப்போது இந்த தடவை பவனி வர்றப்போ நன்றி ஒன்றுக்கு மட்டும் சொல்லு. ஏகப்பட்ட பெட்டிஷனை போட்டு வைக்காது. ஒரு வீட்டுக்கு 10 நாள் வந்தாலும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள அவர் செத்து போயிட போறாரு. ஒரே ஒரு விஷயத்துக்கு சொல்லு, என்னை நீ வாழ வைக்கிற கடவுள், நீ தான் என் வேற லெவல். எந்த டாக்டரும் செய்யாததை எனக்கு நீ செய்கிறீங்க. இதய துடிப்பை கண்டுபிடிக்கக்கூடிய மிகப்பெரிய கருவியை கொடுத்துருக்க, அந்த இதயத்தை நீ தானே துடிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லி நன்றி சொல். நன்றி சொல். என் வீட்டில் ஒரு 10 பேர் சாய கிடக்குறாங்க, அவன் இந்த வருஷம் எப்படினாலும் காப்பாற்றியா. லியோ ஃபாதரை இந்த வருஷம் போகிறதுக்குள்ள அடக்க பூசைக்குன்னு கூப்பிடவே கூடாதுன்னு இன்னைக்கு முடிவு பண்ணு. நான் சீரியஸாக சொல்கிறேன், பண்ணு. உன் வீட்டில் ஒரு சாவு விழுந்துடக்கூடாது. ஒருவேளை இந்த வருஷம் விழுந்துச்சுன்னு வையேன், நீ இன்னைக்கு வீதிகளில் வரக்கூடிய அவர்கிட்ட ப்ராப்பராக ப்ரேயர் பண்ணலான்னு அர்த்தம். இன்னைக்கு நீ முடிவு பண்ணி. சாமி இப்படிலாம் சொல்லாத சாமி. அப்படிதான் சாமி, நானே செத்தாலும் அடுத்த வருஷம் இந்நேரம் இதுதான் கதை. ஒருவேளை நான் ஆணைக்குளத்தில் சரியாக ப்ரீச் பண்ணி அவளை சரியாக புரிஞ்சுக்கிறாம வீட்டுக்கு போகிறேன்னு அர்த்தம். அதான் உண்மை. உண்மையை உணர்ந்தவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம். ஆமாம்.